அதிகாரம் 15. உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொண்டு வரப்படுதல். தாவீதின் நகரில் அவர் தமக்கு வீடுகளை கட்டினார். கடவுளின் பேழைக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்து அதற்கென ஒரு கூடாரத்தையும் அமைத்தார். பின்னர் தாவீது கடவுளின் பேழையை சுமக்கவும் என்றென்றும் அவருக்கு பணிவிடை செய்யவும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட லேவியர் தவிர வேறொருவரும் கடவுளின் பேழையை சுமக்கலாகாது என்றார். ஆண்டவரின் பேழைக்கென தாம் ஏற்பாடு செய்திருந்த இடத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரேல் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினார். அவ்வாறே தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவி புதல்வரையும் ஒன்று கூட்டினார். அவர்கள் முறையே கோகாத்தின் புதல்வருள் தலைவர் உரியேல், அவருடைய உறவின் முறையினர் 120 பேர். மெராரியின் புதல்வருள் தலைவர் அசாயா, அவருடைய உறவின் முறையினர் 220 பேர். கெசோம் புதல்வருள் தலைவர் யோவேல், அவருடைய உறவின் முறையினர் 130 பேர். எலிசபான் புதல்வருள் தலைவர் செமாயா, அவருடைய உறவின் முறையினர் 200 பேர். எபிரோன் புதல்வருள் தலைவர் எலியேல், அவருடைய உறவின் முறையினர் 80 பேர். உசியேல் புதல்வருள் தலைவர் அமினதாபு, அவருடைய உறவின் முறையினர் 112 பேர் ஆவார். குருக்களாகிய சாதோக்கு, அபியத்தார் ஆகியோரையும் லேவியராகிய உரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அமினதாபு ஆகியோரையும் வரவழைத்தார். அவர் அவர்களை நோக்கி, லேவியரின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களே, ஆண்டவராகிய கடவுளின் பேழைக்கென ஏற்பாடு செய்துள்ள இடத்திற்கு அதை கொண்டு வரும்படி நீங்களும் உங்கள் உறவின் முறையினரும் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். முன்பு ஒருமுறை நீங்கள் பேழையை சுமக்காததால் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்குள் அழிவு உண்டாக செய்தார். ஏனெனில் நாம் அவர் கட்டளைப்படி அதை தேடி செல்லாமற் போனோம் என்றார். எனவே குருக்களும் லேவியரும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பேழையை கொண்டுவர தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். பின்பு மோசையின் கட்டளையாக தரப்பட்ட ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தூக்கி லேவியர்கள் தங்கள் தோள்மேல் சுமந்து வந்தார்கள். லேவியரின் தலைவர்கள் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சியொலி எழுப்பக்கூடிய பாடகர்களை நியமிக்குமாறு தாவீது அவர்களுக்கு கட்டளையிட்டார். எனவே அவர்கள் யோவேலின் மகன் ஏமானையும் அவருடைய உறவின் முறையினருள் பெரக்கியாவின் புதல்வர் ஆசாவையும் மெராரியின் மைந்தரான அவர்களுடைய உறவின் முறையினருள் கூசையாவின் மகன் ஏத்தானையும் அவர்களோடு இரண்டாம் நிலையில் அவர்களுடைய உறவின் முறையினரான செக்கரியா, யாகசியேல், செமிரா, மோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, பெனாயா, மகசேயா, மத்தித்தியா, எலிப்பலேகு, மிக்கினேயா ஆகியோரையும் வாயிற்காவலரான ஒபேதேதோம், எயியேல் ஆகியோரையும் நியமித்தார்கள். பாடகர்களான ஏமான், ஆசாபு, ஏத்தான் ஆகியோர் வெண்கல கைத்தாளங்களை ஒலிக்க செய்பவர்கள். செக்கரியா, அசியேல், செமிராமோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, மகசேயா, பெனாயா ஆகியோர் அலமோத்து இசையில் தம்புர்களை வாசிப்போர் ஆவர். மத்தித்தியா, எலிப்பலேகு, மிக்கினேயா, ஒபேதேதோம், எயியேல், அசசியா ஆகியோர் செனிமித்து இசையில் சுரமண்டலங்கள் வாசிப்போர் ஆவர். லேவியர் தலைவர் கெனனியா இசையில் தேர்ச்சி பெற்றவராயிருந்ததால் அவர் இசை கற்பித்தார். பெரக்கியாவும் எல்கானாவும் பேழையின் காவலராயிருந்தனர். குருக்களான செபனியா, யோசபாத்து, நெத்தனியேல், அமாசாய், செக்கரியா, பெனாயா, எலியேசர் ஆகியோர் கடவுளுடைய பேழைக்கு முன்பாக எக்காலங்களை ஊதுபவராயிருந்தார்கள். ஒபேதெதோமும் எகியாவும் பேழைக்கு காவலராயிருந்தனர். உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்கு எடுத்து செல்லுதல். இவ்வாறு தாவீதும் இஸ்ரேலின் பெரியோரும் ஆயிரவர் தலைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஒபேதெதோம் வீட்டிலிருந்து கொண்டுவர மகிழ்ச்சியுடன் சென்றார்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமந்த லேவியருக்கு கடவுள் உதவி செய்தபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் பலி செலுத்தினார்கள். தாவீதும் பேழையை சுமந்த லேவியர் எல்லாரும் பாடகரும் பாடகர் தலைவரான கெனனியாவும் மெல்லிய நாற்பட்டு அங்கி அணிந்திருந்தனர். தாவீது நாற்பட்டாலான ஏபோது ஒன்றையும் அணிந்திருந்தார். இஸ்ரவேலர் அனைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஆர்ப்பரிப்போடும் இசைக்கொம்பு, எக்காளம், கைத்தாள ஒலியோடும் தம்புரு, சுரமண்டல இசையோடும் கொண்டு வந்தனர்.
ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் புதல்வி மீகாள் பலகணி வழியாக எட்டி பார்த்தார். அப்பொழுது தாவீது அரசர் அக்களித்து ஆடிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை தன்னுள்ளத்தில் இகழ்ந்தார்.